வாழைப்பழத்தில் ஆர்ட் பண்ண போகிறாங்க. வாழைப்பழத்தில் ஆர்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். இவ்வளோ நேரம் பார்த்தது இந்த வாழைப்பழத்தை இவ்வளோ பண்ணியடா, கடைசியா திங்கிற இருக்குதானா? ஓகே, இவனே சொல்லிட்டு இவனே சிரிச்சுட்டு போறான். இவன்லாம் வேற எங்கேயாவது காமெடி சேனலுக்கு போயிருக்கலாம், இங்க ஏன் சுத்திட்டு இருக்கான்னு தெரியல. லோக்கல் சேனல் அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க வேணா பாருங்களேன். இந்த சீன் முடிஞ்சு நான் தான் லியோதாசன் சொல்லுவார் பார். அதெல்லாம் சொல்ல மாட்டாரா? ஏய் சொல்லுவார்ரா. டேய் கம்னுடா, ஒரு 2 நிமிஷத்துல அவரே சொல்ல போறாரு. இன்ட்ரெஸ்டா பார்த்துக்கிட்டு இருப்போம். காதல் தோல்வியா, கணவன் மனைவி பிரச்சனையா, இப்போ இவளுக்கு நான் கேட்கறேன். இதற்கெல்லாம் ஒரே தீர்வு வசியம்மை, ராஜவசியம்மை. இந்த மையை நீங்களும் பெற வேண்டும் என்றால் லோக்கல் சேனல் அப்படியே ஆடு வர கம்னுடா. அதுக்கு நீ இப்படியா காதல் பிரச்சனை, கல்யாண பிரச்சனை, இவளுக்கு தான் பிரச்சனையா? கீழே உள்ள நம்பர் அணுகும். ஒரு நிமிஷம்டா, கேட்டியா? என்னது வசியமையா, அதுவும் ராஜவசியமையா. எனக்கும் என் ஆளுங்க தான் பிரேக்கப் ஆயிடுச்சுல. இந்த மயிர் தச்சா வந்துட மாட்டா? மயிரில் வருவா. நீ ஒழுங்கா லவ் பண்ணிருக்கணும். நீ ஆளை லவ் பண்ணிட்டு சைடில் 2 பொண்ணை ஓட்டினா விட்டு போய் மாதிரி என்ன பண்ணுவான்? மயிரை தைக்கணும், மயிரை தைக்கணும்னு. டேய் கம்னுடா, என்ன அவன் இது பண்ணிக்கிற? நீங்களாம் ஒன்று வாங்க தேவையில்ல, நான் வாங்கிக்கிறேன். உனக்கு எதுக்குப்பா? இல்லை மச்சான், இஎம்ஐ அதிகமாக அதில். இந்த மையை தேய்ச்சா இஎம்ஐ முடிஞ்சிடாது. நீ ஒழுங்கா இருந்திருக்கணும். தேவையில்லாம உன் சோக்குக்காக போயிட்டு பைக்கு கார்னு இஎம்ஐல வாங்கிட்டு இப்போ இஎம்ஐக்கு மை தேய்ச்சி தெரியாதுமா? உன்னெல்லாம் கண்ணில் மை தேய்ச்சல கண்ணு தெரியாது. இதில் வசியமை ஒழுங்கா சேனலை பார்த்து சொல்லிட்டேன். டென்ஷன் ஆகுது, ஒன்று எப்படி கூல் பண்ணுறேன். ஏன்னா உண்மைதான் இல்லை, லோக்கல் சேனல் இந்த மாதிரி தான் அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க. மைய வைக்கிறோம், வசியம் வைக்கிறோம், ஆண்மை குறைபாடா இந்த மாதிரி போட்டு இரிட்டேட் பண்ணுவாங்க. ஐயோ கெட்டு குட்டி சோறா போகாதீங்கடா, இங்கே வாங்கடா, உங்களுக்கு தாண்டா கடையை திறந்து போட்டு உட்காந்துருக்கேன். பேர பசங்களா, என் மகன் போன்ற வாலிபர்களுக்கும் சரி எல்லாருக்கும் இங்கே வைத்தியம் இருக்கடா, வாங்கடா. நைஸாக தூக்கி போகிறேன். போயிட்டு ஒரு ரீல்ஸ் எடுக்க விடுறாங்களா நிம்மதியா? ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். முடியலம்மா, ரொம்ப டயர்டாயிடுச்சு. 30 வயசாகி முட்டிலேயே உழைச்சாலும் என் குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வர முடியல. என் பேர்ல மட்டும் தான் செல்வம் இருக்கு, அதான் என் வாழ்க்கையில எந்த செல்வமும் இல்லை. இந்த உலகம் ஓடுற ஸ்பீட்ல என்னால எந்த வேலையும் சரியா செய்ய முடியல, எல்லாத்தையும் இழந்துட்டேன். இப்போ கூட உன்னை பார்க்க வர கூட என்கிட்ட காசு இல்லை. ரேபிடோ போட்டு கிட்ட வந்தோன்னே ஒண்ணுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாம்பு வச்சுட்டு இங்க இருக்கிறேன். குழம்புக்கு நான் எங்க போனானே தெரியலையே. என் வாழ்க்கையில நான் உனக்கு எவ்வளவோ காணிக்க கொடுத்துருக்கேன். உன் குழந்தையா நினைச்சு எனக்கு மடிப்பிச்சை போடுமா. நீ கொடுக்குற ₹1 இருந்தாலுமே அதை சிவாஜி படத்துல வர ரஜினி மாதிரி வச்சு முதலீடு பண்ணி நல்லா சிந்திச்சு நல்ல வழிக்கு வருமா. நம்பிக்கையோட போறோமா, நல்ல வழி காட்டுமா. கடவுள் கொடுத்துருச்சு போலயே. உன் குழந்தையா நினைச்சு எனக்கு மடிப்பிச்சை போடுமா. முன்னேறி நினைக்கிறேன். என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்? எவ்வளவு கொடுத்தாலும் திருந்த மாட்டோம். நினைச்சேன் திருந்த மாட்டேன்ல, வருந்த மாட்டேன்ல,
செஞ்ச தப்ப கொஞ்சோண்டு உணர்வ உன்னை தூக்கி ஜெயில போலாம் நினைச்ச ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்கிறியடா. இந்த இடத்துல வைப்பா. டேய் முட்டாள், இந்த இடத்துல வைக்கிற, இங்க வைப்பா. டேய் சாப்பாடுங்க வைப்பா. இந்த மாதிரி மண்டபத்துக்கு 3 பேர் இருக்கிறானுங்கடா. இங்க வை அங்க வைன்னு. போதும் போதும். ஏய் இங்க 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 இந்த பல்லமணிக்கு ஊத்துறதுக்கு முன்னாடி இங்க ஊத்து அங்க ஊத்துன ஏரியா. நோ சார்னா சாம்பார் ரொம்ப சூடாக டக்குனு எடுத்து வாயில வச்சுனா. ஏய் உன் கைய கூட இப்படி புடி. என்னாச்சு? எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அடுத்த ஜென்மத்துல நீ என் கூட இருப்பேன்னு. அதானே, என்ன மாதிரி நல்லவன்லாம் உனக்கு எப்படி கிடைக்கும்? என்னடா யோசிக்கிற, பண்ணுடா. அடுத்த ஜென்மம் என்ன, அடுத்து வர 7 ஜென்மத்துக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன். சரி அப்போ ஓகேடா, நம்ம அடுத்த ஜென்மத்துல பாப்போம். இந்த வாட்டி எங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க, நான் அவங்க பாக்குற பையனே கல்யாணம் பண்ணிக்கிறேன். எதுவா இருந்தாலும் அடுத்த ஜென்மத்துல பேசிக்கலாம். நான் இப்ப கிளம்புறேன், எனக்கு கல்யாணம் வேலை எல்லாம் வர நிறைய இருக்குது. பொண்ணுங்களுக்கு கழட்டி விடுறதுக்கு ஒரு ஐடியா போதும் போலயே. தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி நீ. மரியாதையா என் முன்னாடி இருந்து போயிடு. நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். தர்மத்துக்கு உங்களுக்கு தர்மம்னா என்னன்னு தெரியாதுங்க மேடம். தர்மத்துக்கு எதிராக தீய சக்திங்க மேடம். ஒரு தண்ணி பாட்டில் குண்ணா 10 ரூபா காணா 20 ரூபா காணாப்பா. கேட்டு வந்துடுறேன். அம்மா 10 ரூபா பாட்டில 20 ரூபா பாட்டிலமா 20 ரூபா பாட்டில் குண்ணா தரம்பா. கூலிங்கா நார்மலாப்பா. நான் கேட்டு வந்துடுறேன். அம்மா நார்மல் வாட்டரா கூலிங் வாட்டராமா? ஒரு நார்மல் வாட்டர் குண்ண. பிஸ்லரி வாட்டரா கிண்லே வாட்டராப்பா? கேட்டு வந்துடுறேன். பிஸ்லரி வாட்டரா கிண்லி வாட்டராமா? சோலி முடிச்சு. என்னடா ஆச்சு? அவிச்சா முட்டை. சரி அவிக்காட்டி என்னடா தெரியலடா. அவிக்காட்டி முட்டை தான்டா, முட்டை போல. அம்மா அறிவுலா பேசு. அவிச்சாலும் முட்டை, அவிச்சாலும் முட்டை தான்டா. ஏழை இப்படி பண்டிகை திருத்து மெண்டல் பயிலா. மிஸ் ஆயிடுது போடுறது. அவ்வளோ மக்கள் ஒன்னே ஒண்ணுதான் பழமா இருக்கு. ஐயோ முடியல. பாவம் ஒரு பழத்தை திங்க முடியலாடா நிம்மதியா. அட தத்தியம் பிடிச்ச போக்கான என்ன மேல இருக்கான் பாருங்க. பார்க்க முடியலப்ப படத்தை நான். சரி படம் சகதி என்ன பண்ண போறாப்புல? ஊடு தாண்ட போறாரா?
அதுக்கு பேசாம மிதிச்சே போயிருக்கலாம் மேடா. ஐயோ ஐயோ, அட தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? இதெல்லாம் தெரியாம நாட்டுல எப்படா வாழ போறீங்க? அண்ணா ஒரு டீ. கொஞ்சம் வேகமா எடுத்துருக்கலாம், ரொம்ப ஸ்லோவா போனதுனால தூக்கிட்டு போயிட்டாங்க. வட போச்சே. என்ன பண்றியா? காலை இருக்கணும்னு பவர் வந்துருச்சா? ஒரு காலில் ஆடியாங்க காலில் இருக்கனால என்ன சொல்றேன் நல்லா இருக்கு சரியா? காசு அது ஒன்று நாங்கள் ठीक है ஏற்றி விளாண்டிய காலில் समझ गया रुको जरा सबर करो நான் ஒன்னா சேர்ந்து கத்துறீங்க.